இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளை மீண்டும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே இருந்து ஜெபிக்கின்ற மக்கள் இறைவார்த்தையை கேட்டு இந்த நாளிலே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்கின்ற மக்கள், இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய இறைவார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது இவர்களுடைய வாழ்வில் விடியல் கிடைக்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரட்டும், எதிர்கால திட்டங்கள் நிறைவேற்றி தாரும், கனவுகளை நிறைவேற்றி தந்து ஆசீர்வதியும். இந்த நாளை அற்புதமுள்ள, அதிகாரமுள்ள, வல்லமையுள்ள நாளாக இவர்களுக்கு தாரும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோசுவா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 43, 44, 45 இறைவார்த்தைகள். ஆண்டவர் அவர்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக வாக்களித்த நாடு முழுவதையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார். அவர்கள் அதனை உடைமையாக்கி கொண்டு அதில் வாழ்ந்தார்கள். கடவுள் இஸ்ரேலுக்கு கொடுத்தார், அவர்கள் அதை உடைமையாக்கி கொண்டார்கள். தினமும் காலையில் எழுந்து இறை வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் போது கடவுள் தருகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்களை நாம் மாற்றும். எதற்கு நான் இறை வார்த்தையை கேட்க வேண்டும்? கடவுள் தருகின்ற விடுதலையை, சில நன்மைகளை எனதாக்கி மாற்றி இதை செய்ய வேண்டும், இதன் வழி நடக்க வேண்டும், அதை உடைமையாக்கி கொண்டு அதில் வாழ்ந்தது போன்று, இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டை உடைமையாக்கி கொண்டு வாழ்ந்தது போன்று இறை வார்த்தையை கேட்கின்ற நானும் சில நன்மைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்களித்த நாட்டில் கடவுள் எப்படி செயல்பட்டார்? அவர்கள் மூதாதையருக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டின் எல்லை எங்கும் அமைதி நிலவச் செய்தார். பகைவர்களில் எவரும் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. கடவுள் அவர்களுடைய பகைவர்களை அவர்கள் கையில் ஒப்புவித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. கடவுள் வாக்களித்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்வையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் தருவார், நன்மைகளை தருவார். பகைவர்களால் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை. பகைவர்களுக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. இறைவார்த்தை 45 சொல்லுகின்றது, ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. அன்புமிக்கவர்களே, பொய்த்து போவதற்கு இது மனித வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை தீர்க்கமாக நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தை அழியவே அழியாது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகவே மாட்டா, அழிந்து போகவே மாட்டா என்பதுதான் இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையின் மீது இந்த நாளை கட்டி எழுப்புவோம், நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.